2025ல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகும், எந்த ஒரு கடன் தொல்லை இல்லாமையும் நிம்மதியா வாழணும்ட்டு. சோ அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு டாக்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ். நான் உங்க வர்ஷா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 5 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் டிப்ஸ் ஃபார் த இயர் 2025. நிறைய ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு 3 பேங்க் அக்கவுண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதுக்காக. அதாவது இன்கம்க்கு ஒரு அக்கவுண்ட், எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு அக்கவுண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அக்கவுண்ட். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியல, அப்படியே கரையுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோலா நம்ம இன்கம் வரது இன்கம் பேங்க் அக்கௌண்ட்லயும், அதை எக்ஸ்பென்ஸ் பண்றது அந்த இன்கம்லேருந்து ஒரு போர்ஷன் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும், அந்த இன்கம்லேருந்து ஒரு போர்ஷன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் பண்ணான்னா நம்ம ஃபியூச்சரும் நம்ம செக்யூர்டா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்றோம், எங்கேயா கம்மி பண்ணணுமா, அத்தியாவசியத்துக்கு அதிகமா நம்ம செலவு பண்றோமாங்கிறது கண்ட்ரோலும் இருக்கும். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ரேஷியோ இருக்கு. அதாவது 50-30-20 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 50 என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு 1 லட்சம் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 50% 50,000. ஸோ அந்த பேசிக் நெசசிட்டிஸ், அதாவது அத்தியாவசிய நெசசிட்டிஸ் எல்லாம் அந்த 50%ல கவர் ஆகணும். ரெண்ட், இபி, பெட்ரோல் செலவுகள், அதுக்கப்புறம் இஎம்ஐஸ், இது எல்லாமே பேசிக் நீட்ஸ்ல வரும். ஸோ அதாவது இப்போ 1 லேக் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50,000க்குள்ள இந்த செலவுகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 30% வாண்ட்ஸ், அதாவது நீடுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணுங்கிற கனவு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி வாங்கணும், மூவி தியேட்டர் போகணும், அதாவது லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் 30%க்கு அதுக்குள்ள வரா மாதிரி பாருங்க. அதாவது இப்போ 1 லேக்ல நம்ம 50,000 பேசிக் நீட்ஸுக்கு போச்சு, அடுத்த 30,000 இந்த மாதிரி வாண்ட்ஸுக்கு செலவு பண்ணா ஸோ 80,000 நம்மளுக்கு மொத்தமா செலவாகிற மாதிரி இருக்கு. பாக்கி 20,000, அதாவது லாஸ்ட் 20% இஸ் ஃபார் சேவிங்ஸ். உங்களோட சேவிங்ஸ், உங்களோட ஃபியூச்சர் ஃபேமிலி சேவிங்ஸ், அதாவது உங்களோட ஃபியூச்சர் செக்யூர் பண்றதுக்கு இந்த பணம் உதவும். அதாவது 50-30-20 இதை மறக்காம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் டிப் என்னன்னா, அவாய்ட் டெட் ட்ராப், அதாவது கடன் வலை. நீங்க பேர்ல கெஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பர்சனல் லோன் நிறைய வாங்குவீங்க, கிரெடிட் கார்டு லோன், கோல்டு லோன், இந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவீங்க அவங்களோட அத்தியாவசிய செலவுக்கு. ஸோ அது நம்ம இப்போ ஒருத்தருக்கு இன்கம்மே கம்மியாக தான் இருக்கு, பட் அவருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தது, அதனால பேங்க்ல போயிட்டு பர்சனல் லோன் வாங்குறாரு. அதை அவர் அடைக்க முடியாதுங்கிறதுனால இது மேற்கொண்டு இன்னொன்னு லோன் வாங்குறாரு இதை அடைக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு இன்கம்ப்ளீட் சர்க்கிளாவே போய்கிட்டு இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அதனால இதோட ஜென்ரல் தம்ப் ரூல் என்னவா இருக்கணும்னா, ஒருத்தர் மந்த்லி ஒரு 1 லேக் அவர் ஏர்ன் பண்றாருன்னா அதுல 15%, அதாவது 15% அவரோட பர்சனல் இஎம்ஐக்கு, அப்புறம் கோல்டு லோன், கிரெடிட் கார்டு இஎம்ஐ அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதாவது 15,000க்குள்ள இந்த எல்லா இஎம்ஐஸும் இருந்தானா அவரோட ஃபியூச்சர் இன்னும் செக்யூர்டா இருக்கும் அண்ட் பிரசன்டோட லிவிங் கண்டிஷனும் இன்னும் நல்லா அமிக்கபிளா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே அத்தியாவசியமா இருக்கும். இப்போ அதுலயே 2 இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஏன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் முக்கியம்னா, இப்போ யாருக்கு எப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதோட அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க ஒருத்தரும் அவங்களோட அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட டிபெண்டன்ஸுக்கும் சேர்த்து பிளான் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று டைப் டேர்ம் இன்சூரன்ஸ். மிஸ்டர் எக்ஸ் அவர் தான் சம்பாதிக்கிறாரு அவர் ஃபேமிலிக்கு. இன்கேஸ் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் மேனேஜ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அப்போதான் ஒரு கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா டேர்ம் இன்சூரன்ஸ் வரும். இப்போ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டான்னா அவர் போனதுக்கு அப்புறம் இருக்கிற மொத்த தொகையும் அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட டிபெண்டன்ஸ்க்கும் சேரும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தம்ப் ரூல் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அவரோட இயர்லி இன்கம் பாத்தீங்கன்னா 12 லட்சம். ஸோ அந்த 12 லட்சம் இன்டூ 10 டைம்ஸ் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதாவது 12 lakhs into 10 which comes to 1.2 crores. அந்த 1.2 crores அக்குமுலேட் ஆகி இன்கேஸ் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த தொகை அவங்களோட ஃபேமிலிக்கு சேரும். ஸோ இதுதான் பேசிக் தம்ப் ரூல். தட் இஸ் இயர்லி இன்கம் இன்டூ 10 டைம்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் டிப் என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுனா அத்தியாவசிய செலவுகள். இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். அண்ட் எங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். இதுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்.
இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்மளோட அத்தியாவசிய செலவுகள் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி 50,000 ஒருத்தருக்கு இன்கம் வருதோ இல்லையோ அது அத்தியாவசிய செலவுகள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அந்த அத்தியாவசிய செலவுகள் இன்டூ 6 மாசம், தட் இஸ் 50,000 நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இன்டூ 6 மந்த்ஸ் 3 lakhs. இந்த 3 lakhs அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல சேஃபா வச்சானா இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்ல வந்து இன்கேஸ் அவருக்கு வேலை போகிற தருணம் வருது, அந்த மாதிரி வந்தாலும் இந்த 3 lakhs வந்து அவருக்கு கண்டிப்பா உதவும். இது வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாமா, ஈக்விட்டியில போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதுல நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும். நம்ம அமௌண்ட் சேஃபா இருக்குமா இல்லையாங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இதை கண்ணை மூடிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல சேஃபா வச்சிருங்க. லாக்கர் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த 3 lakhs ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் 5th இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் டிப் என்னன்னா வாட் டு இன்வெஸ்ட். இந்த வாட் டு இன்வெஸ்ட்ங்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா இந்த கேள்வியை நீங்க ஆன்சர் பண்ணியாகணும். அதாவது உங்க பணம் உங்களுக்கு எப்ப திருப்பி வேணும், இப்பயே வேணுமா, ஒரு 3 years வேணுமா, 7 years வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட டியூரேஷன் அண்ட் பணம் எப்போ தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல நீங்க எப்படி ஸ்டாக்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ எஃப்டிலயோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கோல்டுலயோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். அதாவது பிசிக்கல் கோல்டு மாத்திரம் இல்லாம அதுலயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது கோல்டு சாவரின் பாண்ட் ஒன்று இருக்கு, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ரிஸ்க்கும் டைவர்சிஃபை ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கம்மியா ஆயிடுச்சு, ஏதோ எக்கானமி வந்து டவுனா இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ்லாம் கம்மியாச்சுன்னா கோல்டு வந்து அதை பூஸ்டப் பண்ணும். ஸோ இது டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு கோல்டுலயோ சில்வர்லயோ இன்வெஸ்ட் பண்றது வில் பி a பெட்டர் ஆப்ஷன். ஃபினான்ஷியல் டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கவலை இல்லாம ஸ்பெண்டும் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்க ஃபியூச்சரும் செக்யூரா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் மேல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றோம். மேலும் டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பத்தின ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் வாட்ச் டேக் ஒன்.